அஜித் காலத்தில் ஒரு பள்ளி கூட சொல்ல முடியாது எங்களுக்கு பணம் கிடைக்கல. எல்லா பள்ளிக்கும் பணம் கிடைச்சிச்சு, அரசாங்க பள்ளிக்கு மட்டும் இல்லை. அரசு பள்ளி கொடுக்க மாட்டாங்க. அவர் சொன்னார், அரசு பள்ளினா எஸ்கே பள்ளி மாரி தான். உங்களுக்கு தெரியுங்களா, அரசாங்கமே எஸ்கே பள்ளி மாரி தான். ஆனால் எஸ்கே கொடுக்குறவங்க நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்கல? கொன்மன் யார் வந்திருக்கா? சிரமான் கொன்மன் பாபாசன் வந்திருக்கீங்களா? கொன்மன் சிரம பாபாசன் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் ரெண்டு பாபாசன் சீன பள்ளி இல்லை. ஆனால் தமிழ் பள்ளியை விட மலைப்பள்ளி குறைவான மாணவர்கள் தான். அவர் ரெண்டு பிளாக் எடுத்துக்கிட்டாங்க. தமிழ் பள்ளி அதிகமான மாணவர்கள் தான். இளவேணி தலைமையாக சொல்கிற காலத்தில் அப்புறம் என்ன செஞ்சாங்க, வெளியே இருந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இடம் பத்தலை, அவங்களுக்கு இடம் வேணும், கட்டணம் வேணும். கேட்டால் அரசாங்கம் தானே கட்டி கொடுக்கணும் தானே, கொடுக்க மாட்டேன். பல சூட்சமங்கள் இருக்குங்க, எல்லாமே நிறைய ஏமாற்றல் நடக்கும். ஒன்றும் தெரியுங்களா, நான் பேசியே இருப்பேன். அதிகமான மாணவர் வந்து தமிழ் பள்ளின்னு கேட்பாங்க. கல்வி அமைச்சு கூட்டத்தில் நான் சொன்ன சிம்பாலிமா அப்போது 2400 பிள்ளைங்க இருக்காங்க சிம்பாலிமாவில். மச்சமன்ன ஸ்கூல தமிழ் சாம்பாய் தோறிக்கும் அவன் ஆச்சரியமாக கேட்கறான். அவன் என்ன நினைக்கிறான், குறவாக தான் இருக்கணும் தமிழ் பள்ளியில், கூட இருக்கக்கூடாது. இந்த சிம்பாலிமா தமிழ் பள்ளி அரசு பள்ளி. அரசு பள்ளி கட்ட மாட்டாங்க, பிள்ளைங்க அதிகரிக்குது. பிள்ளைங்க அரைச்சி போய் கேட்டால் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, எத்தனை வகுப்பு ஒன்றாம் போட்டீங்க, வருஷத்துக்கு எத்தனை ஒன்றாம் படிக்கிறீங்க? 3 ஒன்றாம். ஒரு ஒன்றாமுக்கு 35 பேர். அதோட நிப்பாட்டுக்கு இன்னும் வராங்க. வந்தால் வெளியே அனுப்பி வேற எங்கே போக சொல்லு. எங்கே போகிறது? வந்த ஸ்கோலாஸ்க்கு இடம் இந்த அதிகாரி பேசுறது உங்களுக்கு தெரியுங்களா? ஆனால் சிம்பாலிமா பள்ளி அரசு பள்ளி கட்டாமல் எப்படி வந்துச்சுன்னா, அந்த பள்ளி வாரிய தலைவர் ஹோம் சரியாக கட்டி கொடுத்தாரு 4 மாடி. இது ஒன்றும் செய்ய முடியல, வேற அரசாங்கம் கட்டியிருக்கணும். அவங்க பார்த்துட்டு சொல்ல அப்படின்னா தப்பா நத்திக்கு தப்பாங்க பிறகு கொடுத்தாங்க. நஜீப் காலத்தில் திருப்பி ஒரு 4 மாடி கிடைச்சது. ஆக பள்ளி அதே போல் துன்னாமீனா ஜோஹர் வந்திருக்கீங்க. யாராவது துன்னாமீனா ஜோஹர்? துன்னாமீனா ஜோஹர் வந்து அந்த பள்ளி வாரியம் தான், அவங்க தான் பாராட்டணும். அவ்வளோ செஞ்சாங்க அந்த பள்ளி வாரியம். அதனால தான் அவங்க பிள்ளைங்க அதிகம். அப்போது வந்து திரு பூபாலன் சார் இருந்தார் தலைமையாக சொல்கிறாங்க. அவங்க நெருக்கமாக இருந்து மாய்க்க தலைவர் கூட இருந்து பணம் வாங்கி வாங்கி இப்போ நாட்டில் அதிகமான மாணவர்கள் பள்ளி அதான் 1900 இருக்குது. ஏன் சிம்பாலிமா குறைஞ்சிச்சுன்னா, சிம்பாலிமா அருகே வந்து தமன் செத்தோசா கட்டியாச்சு. தமன் செத்தோசா தலைமையாசர் இருந்தார், முதல் இருக்காரா தமிழரசு. தமன் செத்தோசாவில் 700 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ அங்கே 1000க்கு மேலே உள்ள பள்ளிக்கூடம் 4 தான் இருக்குங்க நாட்டில். அவனுக்கு 3000 4000 மாணவர்கள். பர்ச்சாப்பள்ளி இப்போ அங்கே 3500 பிள்ளைங்க. அங்கே மக்கள் அப்படின்னு ஒரு தலைமையாக சொல்லியிருந்தாங்க. அவங்க சொந்தமாக